ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் எப்போவுமே என்னோடய மார்னிங் டேவை வந்து 4:30 to 5 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு குட்டியாக கோலம் போட்டாச்சு தண்ணி தெளித்து வாசலில். அப்புறம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணி தோசையும் கருவேப்பிலை சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். இது என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். அப்புறம் ஒரு 11 o'clock பக்கம் சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்குறதுக்கோசம் ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கலான்ட்டு நேரு ஸ்ட்ரீட் போயிருந்தேன். போகிற வழி டிராஃபிக், பட் நேரு ஸ்ட்ரீட் பயங்கர காலியாக தான் இருந்தது, ஃப்ரீயாக தான் இருந்தது, டிராஃபிக்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த பேபிக்கே ஒரு குட்டியோண்டு கிஃப்ட் வாங்கிட்டு வரக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திர கடையை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு பாப்பாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் ஞாபகமே வந்தது, பாட் பெயிண்டிங். அப்புறம் அங்கேருந்து ஒரு குட்டி குட்டி 3 மண் பாத்திரம் வாங்கிட்டு ஒரு 2 o'clock பக்கம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயாச்சு. கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு பாப்பாலாம் பார்த்தா அங்கே கிறிஸ்மஸ் குடியில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் குடியிலும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் அது சூப்பராக இருந்தது. அதோட அது ஒரு குட்டி வீடியோ கிளிப்பாக எடுத்தாச்சு. நான் வந்து இந்த தடவை வந்து எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 6 o'clock பக்கம் கிளம்பி கௌஷிக் கோயிலுக்கு போயாச்சு. அப்புறம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சொல்லப்போனால் நியூ இயருக்கு வந்து பாண்டிச்சேரி ஜொலிக்குதுன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. ஒரு 10 minutes கழித்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் கோயில் வந்தாச்சு. போய் சாமி கும்பிட்டு வந்து வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பசங்க வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு மாலுக்கு போனால் அங்கேயும் சீரியல் லைட்ஸால் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக மாலில் வந்து கிறிஸ்மஸ் அப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு இங்கெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்றதுனால நாங்கள் வந்து பார்க்கல. அதோட சரி இன்றைக்கி வந்து பார்த்தா பெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டோன்னே எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. வரவே மனசுலன்னு தான் சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வீட்டுக்கு போய் தான் ஆகணுன்ட்டு வீட்டுக்கு இட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு இட்டுட்டு வந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.